4 டேஸ் முன்னாடி நான் கம்யூனிட்டி டேக்கில் கேட்ட ஒரு கொஷின், அதுக்கு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா 68% பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 333 போட்டிருக்கீங்க. அது தப்பு. எப்போவுமே வகுத்தல் நிறைய இருக்கும்போது அது நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து தான் ரைட்டுக்கு போகணும், பின்னாடிலேருந்து வரக்கூடாது. இங்கே நம்ம எழுதும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்பர்ஸ் எழுதினாலும் சரி, எழுத்து எழுதினாலும் சரி, நம்ம எப்படி லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டில் முடிப்போம். அப்போ 666 ஃபஸ்ட்டு 6ஆல் வகுக்கணும். 666 வகுத்தல் 6, அதுக்கப்புறம் ஒரு வகுத்தல் 3 போட்டுக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 6ஆல் அடித்தோம்னா 111 கிடைக்கும். அப்போ 111 மறுபடியும் உங்களுக்கு 3ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 37 கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு மாதிரி கூட போடலாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் பின்னமாக இருந்துச்சுன்னா தலைகளாக எழுதும் போது வகுத்தல் 4/5ன்னு கொடுத்துருந்தா மாற்றி எப்படி எழுதுவோம்? பெருக்கல் போட்டு 5/4ன்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்னா பெருக்கல் 1/6, அதே மாதிரி பெருக்கல் 1/3 இப்படி கூட போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ அடிக்கும்போது 6ஆல் அடித்தோம்னா 111 கிடைக்கும். மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா 37 கிடைக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா